அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில ஒலிகள் தொடர்பாக நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒலியும் கேட்டலும். சரியா? அப்ப நாங்க இதுவரைக்கும் ஒலியும் கேட்டலும் தொடர்பாக படிச்ச விஷயங்களை ஞாபகப்படுத்துறோம். ஒலியும் கேட்டலும் தொடர்பாக நாங்க என்னென்ன விஷயங்கள் படிச்சிருக்கிறோம் என்று முதல்ல பார்ப்போம். நாங்கள் சவுண்ட் ஒன்று எப்படி உருவாகுது என்றது தொடர்பாக ஃபர்ஸ்ட் பார்த்துனாங்க. எப்படி ஒலிய உருவாக்கி அது எதனால உருவாகிச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஒரு சைக்கிள் பெல்ல அடிச்சுட்டு மணியை ஒலிக்க செய்து அதுக்கு மேல கைய வச்சிருக்கேங்க அந்த பெல் அதிர்வதை உணர முடியும். அதே போல ஒரு ரபானுண்டை எடுத்து அதன் மேற்பகுதியில, அதாவது ரபானுண்ட தோல் இருக்கக்கூடிய அந்த மேற்புற பகுதியில சிறிய கடதாசி துண்டுகளை அதுக்கு மேல போட்டுட்டு அந்த ரபானுண்ட ஓரத்துல நாங்க தட்டும் பொழுது இதுல சிறிய கடதாசி துண்டுகளை போட்டுட்டு நாங்க அதன் ஓரத்துல தட்டினா சிறிய கடதாசி துண்டுகள் அந்த அதிர்வதை எங்களால பார்க்க இயலும். அதாவது இந்த சவுண்ட்ன்றது ஒரு அதிர்வில இருந்துதான் உருவாக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒலியானது அதிர்வின் மூலம் உருவாக்கப்படும். அது என்ன சந்தர்ப்பமாக இருந்தாலும் அதிர்வு நடைபெற வேண்டும். விலங்குகள் கத்துவதாக இருந்தாலும் சரி, அது உபகரணங்கள்ல இருந்து சவுண்ட் வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அங்கு அதிர்வு ஒன்று நடைபெற வேண்டும். அப்ப ஒலி தொடர்பான ஒரு முக்கியமான விடயம் அதிர்வு மூலம் ஒலி உருவாகும் என்பது. அதிர்வின் மூலம் ஒலி உருவாகும். அதிர்வொன்று நடைபெறுவதன் மூலம் ஒலியானது உருவாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். சரியா? அதே போல ஒலியை தோற்றுவிக்கக்கூடிய பொருட்களை ஒலி முதல்கள் என்று சொல்லுது. ஒலி ஒன்ற தோற்றுவிக்கிற அல்லது உருவாக்கக்கூடிய பொருட்களை ஒலி முதல்கள் என்று சொல்லும். சரியா? ஒலியை தோற்றுவிப்பவை ஒலி முதல்கள் சொல்லும். ஒலியை தோற்றுவிப்பவை ஒலி முதல்கள் என்று அழைக்கப்படும். அதுல இருந்து சவுண்ட் உருவாகும். அப்ப ஒலி முதல்களுக்கான உதாரணம் நாங்க பார்ப்போம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது எங்களுக்கு நாங்க சவுண்ட உருவாக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அனைத்து இசை கருவிகளுமே ஒலி முதல்கள். அது புல்லாங்குழலாக இருக்கலாம், சங்க உருவராக இருக்கலாம், நாதஸ்வரம், மேளம், முடுக்கு தெளிவாக இருந்தார்கள். வயலின், கிட்டார் போன்ற இசைக்கருவிகளாக இருந்தாலும் அவை அனைத்து ஒலி முதல்கள். அதே போல மனிதனும் ஒலி எழுப்ப கூடிய ஒரு அங்கி. ஆகவே மனிதனும் ஒரு ஒலி முதல் தான். சரி, அப்போ ஒலி முதல் என்பது அதுல இருந்து எங்களுக்கு சவுண்டு உருவாக வேண்டும். சரி, அப்போ ஒலி முதல்களுக்கு உதாரணம் பார்த்தோம். ஒரு வகுப்புக்கு முதல்ல நாங்க ஒலி முதல்களுக்கு உதாரணங்கள் பற்றி பார்த்திருக்கோம். ஒலி முதல் என்றா இது
இப்ப நாங்க பார்க்கலாம். ரபா, வயலின், நாய், காகம், இதெல்லாமே ஒலி எழுப்பக்கூடியவை. ஒலியை எழுப்பக்கூடியவை விலங்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்ட்ருமெண்டாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த விஷயமும் நாங்க பார்த்துட்டோம். ஒலி முதல்ல ஒலி எப்படி உருவாகுது, பிறகு ஒலியை உருவாக்கக்கூடிய பொருட்கள், அதாவது ஒலி முதல்கள் சம்பந்தமாக பார்த்திருக்கோம். அடுத்ததாக ஒலி எவ்வாறு கேட்கிறது, அதாவது ஒலிய கேட்கிறதுக்காக இருக்கக்கூடிய எங்களுக்கு அமைப்பு காது. சரியா? எல்லாருக்கும் காது இருக்கிறது. காது எங்களுக்கு சவுண்ட கேட்கறதுக்காக இருக்கு. ஒலி அலைகள் இந்த செவிச்சோனை மூலமாகத்தான் இந்த காதுக்கு அனுப்பப்படும். சரியா? இதனால எங்களுக்கு காது கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு. காதுல இருக்குள்ளதா காது கேட்கக்கூடிய துளை இருக்கு. இந்த ஒலி அலைகள் எல்லாம் இந்த துளையை நோக்கி ஒலிய அனுப்புற வேலையை செய்வதாரு இந்த செவிச்சோனை. ஒலிய அப்படியே வேண்டி இந்த துளைக்கு நூடாக அனுப்பும். சரியா? இப்ப காது ஒலிய கேட்கறதுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு. கண் பார்க்கிறதுக்கு இருக்கிறாங்க, காது கேட்கறதுக்கு இருக்கிற அங்கமாக இருக்கு. சரியா? ரைட். அதே மாதிரி அடுத்ததாக நாங்கள் பார்த்த விடயம் ஒலிகளின் பல்வகைமை. ஒலிகளின் பல்வகைமை தொடர்பாக ஒலிகளினுடைய பல்வகைமை தொடர்பாக படிச்சிருக்கு. என்ன பல்வகைமை? இப்ப நாங்க சூழல்ல இருந்து கேட்கிற பெரும்பாலான ஒலிகள் இயற்கையாக கேட்டுரும். காற்று வீசுவது, பறவைகள் ஒலிப்பது, நீர்வீழ்ச்சியில இருந்து வருகின்ற ஒலி, மின்னல் போது இடி கேட்க வர சத்தம், நாய் குறைக்கிற சத்தம், கடல் அலைகளினுடைய சத்தம், பறவைகள் கீச்சிடுகிறது, இதெல்லாம் எங்களுக்கு இயற்கையாக நாங்க எங்களோட சூழல்ல கேட்கிற ஒலிகள். ஆனா சில சமயம் செயற்கையான ஒலிகளையும் நாங்க மனிதர்களால உருவாக்க முடியும். அதாவது ஒரு விமானம் போற சவுண்ட், அந்த விமானத்தை இயக்குறதுனால அந்த சவுண்ட் வருகிறது. விமானத்தை உருவாக்கினது மனிதன், அதை செலுத்துறது மனிதன். அதுல இருந்து வர சவுண்ட். அதே மாதிரி ராக்கெட் போகைக்கு வர சவுண்ட், படகு போகைக்குள்ள வர சவுண்ட், அல்லது நாங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணிக்க ஸ்பீக்கர்ல வர சவுண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கும் பொழுது வர சவுண்ட், வாகனம் ஓடைக்க வாரது, பைக் ஓடைக்குள்ள போன் அடிக்கிறது, இதெல்லாம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட, செயற்கையாக மனிதர்களின் செயற்கை என்று நாங்கள் சொல்லுவது, அது மனிதனால செய்யப்படுகிறது. இயற்கையாக என்று சொல்லப்படுது மனிதனுடைய தலையீடுகள் இல்லாம, அதாவது மனிதன் எதுவும் செய்யாமலே சத்தம் பெறும். இப்ப எங்களுக்கு இடி இடிக்கிற சத்தம், அது மனிதர்கள் அந்த சவுண்ட உருவாக்க இல்லை. அது எப்படி உருவாகுது? தானாகவே உருவாகுது. அதைத்தான் சொல்லுவோம் இயற்கை. தானாக உருவாகும், மனிதர்கள் காரணம் அல்ல. அப்ப ஒலிகள் வகைமையில ஒன்று இயற்கையாகவும் செயற்கையாகவும் செயற்கையாகவும் எங்களுக்கு ஒலிகள் ஏற்படக்கூடும். இயற்கையாகவும்
இயற்கையாகவும் செயற்கையாகவும் ஒலிகள் ஏற்பட. இது அனைத்துக்கும் பிற்பாடு நாங்க விஷயம் இசையும் சத்தமும். இசையும் சத்தம். சரியா? இப்ப பாக்குறோம் இசைண்டா என்ன, சத்தம்ண்டா என்ன. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் வேறு வேறு அர்த்தம் உள்ளவை. சரியா? இசை என்பது ரெண்டுமே சவுண்ட் என்று நாங்க சொல்லுவோம். ரெண்டுலையுமே ஒலிகள் உருவாக்கப்படுகிறது. இசையிலையும் சரி சத்தத்திலையும் சரி ஒலிகள் உருவாக்கப்படும். இந்த ஒலிகள்ல சில வேறுபாடை நாங்க பார்க்கணும். இசை என்று நாங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க இசை என்று சொல்லணும். இப்ப எங்களுக்கு பாடல் இசைக்கிறது, வயலின் வாசிப்பது, அதை நாங்க இசை என்று சொல்லுவோம். அதாவது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை நாங்க இசை என்று சொல்லுவோம். அந்த பாடல்கள் எங்களுக்கு திரைப்படத்துல வருகின்ற பாடல்களாக இருக்கலாம், அல்லது மியூசிக்ல நீங்கள் படிச்ச பாட்டுகளாக இருக்கலாம், பாடசாலை கீதமாக இருக்கலாம், தேவாரங்களாக இருக்கலாம். சரியா? இந்த மாதிரியான பாட்டுகள் நீங்க ராகமாக பாடுவது அல்லது ஒரு சந்த அமைவுக்கு ஏற்ப, சந்தமாக ஒழுங்கமைவாக, சரியா? அப்ப அந்த மாதிரி பாடுவதை நாங்கள் இசை என்று சொல்லுவோம். அதை ரசிப்போம், அதாவது பிடிச்சிருக்கும் பாட்டு எல்லாரும் ஒரே மாதிரி ரசனையாக பாடுவதை கேட்பதற்கு நன்றாக இருக்கும். அப்ப அதை நாங்க இசை ஒலிகள் என்று சொல்றோம். இசை ஒலிகள் தோன்றுகிற சந்தர்ப்பம் இல்லை. இப்ப பாடல் இசைத்தல், 10 பேர் சேர்ந்து ஒன்றாக ஒரு பாடலை ஒரே மாதிரி பாடுவது. பாடசாலை முடிய விட்டு பாடசாலை கீதம் படிப்பது, அதை ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரே மாதிரி படிப்பது இசை என்று சொல்லும். அதே மாதிரி வயலின் வாசிப்பது, வயலின்ல ஒரு பாடலை வாசித்தது, அதனோட கேட்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கு. அல்லது புல்லாங்குழல்ல அந்த பாடலை வாசித்தது அருமையாக இருக்கும். கேட்பதற்கு இனிமையை தருபவை நாங்கள் இசை என்று சொல்றோம். இனிமையை தருபவை என்றால் நன்றாக இருக்கு, எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, கேட்பதற்கு இனிமையாக இருந்தால் அது இசை. அப்ப சத்தம் என்று நாங்க கதைக்கிறது சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஒலிக்காது, அது கண்ட பாட்டுக்கு இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, ஒரு வகுப்பில மாணவர்கள் கதைப்பது அவர்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் ஒவ்வொருத்தர் கதைக்கிறார்கள். இப்ப அது எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே விஷயத்த சொல்லலைன்னா அது இறைச்சலாக இருக்கு. அல்லது ஒரு மார்க்கெட், இப்ப நாங்கள் ஒரு சந்தைக்கு போறோம், சந்தையில எல்லா இடமும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காய்கறிகளையோ அல்லது பழங்களோ மீனோ இறைச்சி வகைகளோ ஏதோ ஒன்றை வைத்திருப்பவர்கள் தங்களுடைய வியாபார நோக்கத்துக்காக சத்தமாக கூவி அழைப்பது உண்டு. அப்ப அது மரக்கறி வைத்திருப்பவர் மரக்கறிகளின் பெயரை சொல்லியும், மீன் வைத்திருப்பவர் மீன்களுடைய பெயரை சொல்லியும், இவ்வாறு அவர்களுடைய வெவ்வேறு வகையான சந்தங்கள் வர்றதுனால அது இரசிப்பதாக அமையாது. அதாவது அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு என்னது கேட்பதற்கு இனிமையாக இருக்காது, இரைச்சலாக இருக்கு. அல்லது ஒரு வாகனத்தின் வாகனம் ஒன்று, இப்ப நீங்கள் ஒரு ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு அருகில உள்ள ஒரு வீடாக இருந்தால் உங்களுக்கு தினமும் அந்த வீதியால வாகனங்கள் செல்லுகின்ற சத்தம் வீட்டில கேட்கும். அப்ப உங்களுக்கு நீங்கள் அமைதியாக தூங்குகின்ற சந்தர்ப்பத்துல ரோட்டால வாகனங்களினுடைய இரைச்சல் சவுண்டு கேட்கும் பொழுது எப்படி இருக்கு? அது இனிமையாக இருக்குமா? தூங்கும் சமயத்துல அது இனிமையாக இருக்க போறது இல்லை, அது உங்களுக்கு இரைச்சலாக இருக்கு. என்ன ஒரே வாகன சத்தமாக இருக்கிறது என்று சொல்லுது.
ஆனா அதுவே ஒருத்தர் தூங்கும் பொழுது பாடல் இசைத்தல் அல்லது சில பேர் பாடலை கேட்டுக்கொண்டு தூங்குவார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க தாலாட்டு பாடுவதனூடாக உறங்க வைக்கிறோம். அது இனிமையான இசையை கேட்டு உறங்குது. இரைச்சலை கேட்டா என்ன தூக்கம் வராது. அது சத்தமா இருக்கின்றதா சொல்லுது. சரி. அப்ப இசைக்கும் சத்தத்துக்குமான வேறுபாடு தெரிய வேண்டும். இந்த சத்தம் வரக்கூடிய இடங்கள்ல வாகனம் வாகனம் ரோட்டால வாரது போக்குவரத்து செய்யுறது அல்லது ஒரு தொழிற்சாலைக்கு போனீங்கன்னா அங்க இயந்திரங்கள் வேலை செய்வது மிஷின்ஸ் வேலை செஞ்சா சவுண்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி தொழிற்சாலைகள் வியாபாரிகள் எழுப்புற ஒலி, சந்தைகள்ல வகுப்பறையில மாணவர்களோட சத்தம், இதெல்லாம் நாங்க சத்தம்னு சொல்லுவோம். அப்ப சத்தம் கூடவாக இருந்தால், அதாவது சத்தமும் ஒரு கட்டத்துக்கு மேல கூடவாக இருந்தால் அது மன அழுத்தத்தை கொடுக்கும். சத்தம் ஒரு அளவுக்கு மேல போகும் பொழுது எங்களுக்கு அது மன அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் இசையின் மூலம் இப்ப எங்களுக்கு இசை சிகிச்சை என்கின்ற ஒரு முறையும் உருவாகி இருக்கு. சரி, அப்ப சத்தம் எங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கிறோம். இசையின் மூலம் இசை இசை சிகிச்சை வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்குது. சரியா? அப்ப நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியா? ரைட். இப்ப பார்ப்போம். இன்றைக்கு ஒலியை பிறப்பிக்கக்கூடிய இசை கருவிகள் பற்றி தான் நாங்க பார்க்கணும். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட உருவாக்க போறோம். சரியா? இன்ஸ்ட்ருமெண்ட் உருவாக்க, அதாவது ஒரு கிளுக்கட்டி எப்படி செய்யறது. இப்ப சில பேர் சின்ன பிள்ளைகள வீட்டுல நீங்க செய்து விளையாடி இருப்பீங்க. சரி, அதுகளை நாங்க செய்யும். சரியா? இதுக்கு தேவையான பொருட்கள் சொன்னா பாப்பம். குளிர்பான போத்தலினுடைய மூடி பாட புத்தகத்துல 108வது பக்கத்துல இருக்குது. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஒலியை பிறப்பிக்கும் கருவிகள். இன்னைக்கு நாங்க பார்க்கிறது ஒலியை பிறப்பிக்கும் கருவிகள். இதுல நாங்க புத்தகம் இருக்கிறார்கள், எடுத்து பாருங்க. சரியா? உங்களுடைய 108வது பக்கத்துல இருக்கு. முதலாவது தேவையான பொருட்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். குளிர்பான போத்தல் என்ற மூடி. இப்போ குளிர்பான போத்தல் என்ற மூடி என்று நாங்க சொல்றது சோடா போத்தல்ல வரக்கூடிய மூடிகள். சரியா? சோடா போத்தல் உங்களுக்கு தெரியும், அந்த கண்ணாடி போத்தல் சோடாவில் வரக்கூடிய மூடிகள். குளிர்பான போத்தல் மூடிகள். குளிர்பான போத்தல் மூடி.
இப்ப நாங்க பாக்குறோம் இந்த போத்தல் சோடா போத்தல் என்ற மேல் மூடிய எடுக்க போறோம். அடுத்தது கம்பி கம்பியோட எடுக்க போறோம். கம்பி அதாவது அந்த போத்தலினுடைய மூடிகள் எல்லாத்தையும் தட்டி நாங்க அதை ஒரு வட்டமான ஷேப்புக்கு தட்டி எடுப்போம். சரி, அப்ப மூடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோடா போத்திருந்த மூடி உங்களுக்கு தெரியும். அதை நாங்க ஒரு சுத்தியலால அடிச்சு அதை தட்டையாக்கிட்டா அது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே வரும். அந்த மூடி வந்து ஒரு வட்டமாக வரும். வட்டமாக வரும். மூடியை நாங்க சுத்தியலால தட்டி இப்படி வட்டமா இருக்கணும். அப்ப இதே மாதிரி இந்த குளிர்பான போத்தல் இந்த மூடிகள் ஒரு 10 மூடி எடுத்தாலே காணும். சரியா? அந்த சோடா போத்தல் மூடிய எல்லா மூடியையும் இதே போல சுத்தியலால அதன் மேல் பக்கத்துல அடிச்சு தட்டையாக்குறோம். தட்டையாக்கி இப்படி வட்டமாக வரும். சரியா? இதே போல நாங்க எல்லாவற்றையும் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே போல எல்லாவற்றையும் நாங்க செய்து எடுத்து இப்ப எங்களுக்கு மூடிகள் நிறைய சேரும். அந்த மூடிகளுக்கு மூடிகளுக்கு நடுவுல ஒரு கம்பி போற அளவுக்கு கம்பி எடுத்திருக்கிறோம் இல்லையா? இதே போல எல்லா எல்லா மூடிகளுக்கும் நடுவுல துளை போட்டு எடுத்துக்கொள்ள வரும். எல்லா மூடியையும் தட்டி முதல்ல ஒரு தகடு மாதிரி ஆக்குறது, அதுக்கு நடுவுல ஒரு ஆணியை வச்சு சுத்தியலால் அடிச்சு ஒரு சின்ன துளை ஒன்று எடுக்க வரும். அதாவது கம்பி போற அளவுக்கு உங்களுக்கு அந்த துளை இருந்தா போதுமானது. சரியா? இப்ப எப்படி செய்ய போறோம்? இந்த கம்பிய எடுத்து இந்த சோழாபுரத்துல மூடிகளுக்கு நடுவுல நாங்க துளை போட்டிருக்கிறோம் தானே, அந்த துளைகளுக்குள்ள இந்த கம்பியின் ஊடாக அதை ஒவ்வொன்றாக கோர்த்து நாங்க எடுக்க போறோம். சரி, அப்ப கோர்த்தெடுத்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு கம்பி நாங்க வளைச்சு வச்சிருக்கோம். அந்த கம்பியில இப்ப நாங்கள் அந்த எல்லா சோடா போத்தல் மூடிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக கம்பியில நாங்க இணைக்க போறோம். எல்லா துளைகள் கம்பிகளின் ஊடாக இணைக்க எல்லா துளைகளையும் போட்டு கம்பியால இணைச்சு இதை நாங்க அந்த ரெண்டு பக்கத்தையும் ஒரு கம்பியை நாங்க வளைச்சு இதை நாங்க டைட்டா போட்டுவிடுவோம். இப்ப எங்களுக்கு எல்லாம் பொழிவுபட்டு, அதாவது இந்த போத்தல் மூடி எல்லாம் ஒன்றாக சேர்த்து இப்படி நாங்க கோர்த்து வச்சிருக்கிறோம். சரியா? இப்ப நாங்க இந்த கம்பியில ரெண்டு அண்டங்களையும், அதாவது ரெண்டு முடிவிடங்களையும் ஒன்றாக சேர்த்தோம். இது எங்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இதை பிடிச்சு கொண்டு நாங்க தட்டேக்குள்ள இந்த போத்தல் மூடிகள் எல்லாம் சேர்ந்து சவுண்ட உருவாக்கும். இப்ப நாங்க கிளிக்கட்டி மாதிரி இருக்கு, ஒரு சத்தம் ஒன்று பெறும். இது ஒரு இசைக்கு. இப்ப நீங்கள் சில சமயம் இப்ப
கழிவு பொருட்களை வைத்து ஆக்கங்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அல்லது மியூசிக் படிக்கிறார்களுக்கு தெரிஞ்சது இசைக்கருவிகளை உருவாக்கு, அதாவது அதாவது கழிவு பொருட்கள்ல இருந்து உருவாக்கு. இப்ப சோடா போத்துன்னு மூடி ஒரு கழிவு எங்கேயாவது கிடக்கிற கம்பியை எடுத்து அது ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து ஒரு சிறிய இசைக்கருவி ஒன்று உருவாக்கி சரியா இதை நாங்க இசைக்கருவி என்று வைப்போம். பண்டைய காலங்கள்ல மக்கள் இந்த மாதிரி தாங்களாக சிறிய சிறிய இசைக்கருவிகளை உருவாக்கி வச்சிருந்திருக்கு. இப்ப எங்களுக்கு நவீன இசைக்கருவிகள் நிறைய வந்திருக்குது. இது நாங்க எங்களுடைய விருப்பத்துக்கு வீட்டுல செய்து பார்க்க முடியும். சரியா? அப்ப நீங்களும் வீட்டை இந்த மாதிரி சோடா போத்தல்கள் வேண்டி அதனுடைய மூடிகள் உங்களுக்கு கிடைச்சா நீங்க அதை ஒன்றொன்றா சேர்த்து வைத்து ஒரு கம்பியை எடுத்து இந்த மாதிரி நீங்க செய்ய முடியும். சரியா? ரைட். அடுத்ததாக நாங்க பார்ப்போம் இந்த ஒரு இரும்பு பேணி ஒன்று, தகர பேணி. அதாவது இப்ப பாருங்க நெஸ்டமோல்ட் வாரட்டின், மைலோ வாரட்டின் தெரியுதானே பிள்ளைகள்? நெஸ்டமோல்ட் டின், அதே போல ஒரு போத்தல் ஒன்று, தகர பேணி ஒன்று எடுக்கும். தகரமா இருந்தால்தான் நல்ல சத்தம் வரும். தகர பேணி ஒன்று எடுத்து அதுக்கு நடுவில் என்ன செய்ய போறோம்னா ஒரு இரும்பு கோல், இரும்பால செய்யப்பட்ட ஒரு மெல்லிய கோல் ஒன்றை இரும்பண்டாப்ல சில பேர் ஆணியன் கட்டி பார்க்க இரும்பண்டா சத்தம் வரும். இரும்போண்ட இதுல துளையிட்டு கட்டிட்டு இதுல ஒரு நூலை கட்டி வெளியில விட்டோம்னா, அதாவது இந்த பேணியின் நடுவில ஒரு துளைய போட்டு அதுல ஒரு இரும்பு துண்டு கொண்ட இதுல கட்டி தொங்க ஒரு கம்பியால கட்டி தொங்க விட்டு ஒரு நூலை அந்த இரும்புல கட்டிட்டு கீழே நாங்க மணி, கோயில்கள்ல மணி அடிப்போம் தெரியுதானே பிள்ளைகள்? நடுவுல ஒரு இரும்பு ஒன்று இருக்கும். அந்த இரும்பை நாங்க நூல்ல கட்டி இருக்கும். அதை பிடிச்சு இழுக்க அசைக்க அசைக்க அந்த இரும்பு பேணியில போய் அடிக்கும் பொழுது இரும்பு பேணியில அடிக்கும் சத்தம் மணியொலி தெரியுதானே? கோயில்கள்ல மணியொலி வாரது இந்த இத இழுக்கும் பொழுது, இந்த நூலை நாங்க அசைக்கும் பொழுது அதுல பேணியில அடிக்கும், அடிக்கைக்கு சத்தம் உருவாகும். இப்ப இதை செய்யறதுக்கு எங்களுக்கு இந்த தகர பேணி உங்களுக்கு தேவையானது ஒரு தகர பேணி, ஒரு சிறிய இரும்பு, கட்டி இழுக்கிறதுக்காக ஒரு நூல், கட்டி இழுப்பதற்காக ஒரு நூல் தான் தேவைப்படும். சரியா? அதே போல வயலின் ஒன்ற செய்கிறது. இது ஒரு மணி போன்ற அமைப்பு. ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய மணி எப்படி ஒலிக்கிறது என்று சொல்லி செய்து பார்க்கிறேன். அதே போல ஒரு வயலினை செய்யறதாக இருந்தால் ஒரு கார்ட்போர்ட் பெட்டி ஒன்று எடுக்கிறோம். கார்ட்போர்ட் பெட்டி என்ன தெரியுது? சின்னதாக ஒரு பெட்டி. இந்த வயலினுக்கு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துதான் மேல அந்த வயலின் செய்யணும். அதே மாதிரி எங்களுக்கு வயலின் செய்யறதுக்கு ஒரு கார்ட்போர்ட் பெட்டி ஒன்று தேவைப்படும். இந்த பெட்டி ஒன்று எடுத்து
ஒரு கார்ட்போர்ட் பெட்டி ஒன்று எடுத்து அதோட பெட்டிக்கு நடுவில் ஒரு வட்டமான பகுதி ஒன்று வெட்டி எடுத்து அல்லது பிள்ளைகள் சில பேர் எங்களோட பாடசாலையில இதை பலகையிலையும் எடுத்திருந்தார்கள். ஒரு சிப்போர்ட் பலகை ஒன்று எடுத்து அதன் நடுவில் ஒரு வட்டமான துளை ஒன்றை வெட்டி எடுத்து அதுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு பலகை ஒன்று எடுத்தார்கள். பலகை ஒன்றை பொருத்தி நீளமான ஒரு பலகை ஒன்று இதுல ஆணிகள் அடிக்கப்பட்டு எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் இதை தயாரித்திருந்தார்கள். இதுல எங்களுக்கு இந்த கிட்டார் மாதிரி இதுல இருந்து சவுண்டு உருவாகியது. மிகவும் தெளிவாக கேட்கக்கூடிய மாதிரி சவுண்டை உருவாக்கி இருந்தது. சரி, அப்ப இதுல எங்களுக்கு அந்த மெல்லியதாக வரக்கூடிய நீளமாக வரக்கூடிய இழை, அதை நாங்க இழை என்று சொல்லுவோம். எங்களுடைய பாடசாலையில மாணவர்கள் நைலோன் இழைகளால இத செய்திருந்தார்கள். நைலோன் இழைய கட்டி நான்கு நைலோன் இழைகளை மிகவும் டைட்டாக இதுல நாங்க மிக இறுக்கமாக எடுத்து கட்டியிருந்தார். அவர்கள் வீட்டுல செய்து பார்த்து கொண்டு வந்தது. இதுல இருக்கிற 4 தம்பிகளையும் நாங்க அரட்டும் போது கையால இப்படி அரட்டும் பொழுது அதுல இருந்து வித்தியாசமான சவுண்டு வரத பார்க்கலாம். வயலின்ல அல்லது கிட்டார்ல என்ன சவுண்டு வருகிறதோ இதே போல எங்களுக்கு இதுல இருந்து இது பலகைகள் எடுத்து உள்ளுக்கு நைலோன் இழை நைலோன் இழை மெல்லிய இழைய வச்சு அதை தயாரித்திருந்தார்கள். அழகாகவும் சரியா இந்த ஓரங்கள் எல்லாம் வார்னிஷ் கடதாசியால் ஊட்டப்பட்டு மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் தயாரித்திருந்தார்கள். சரி, அப்ப இது இசை எழுப்பக்கூடிய கருவியாக இருக்கிறது. சில பேர் செய்திருந்தார்கள் சத்தம் வர இல்லை, ஆனா இதே வடிவத்துக்கு செய்திருந்தார்கள். அப்ப ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடியதை பொறுத்து சில பேட்டையிலிருந்து இத இலைகளை அரட்டும் பொழுது சத்தம் இனிமையான சவுண்ட் வரக்கூடிய அளவுக்கு அருமையாக செய்திருந்தார். சரி, உங்களுக்கு முடிஞ்ச நீங்க வீட்டிலையும் சரி செய்து பார்க்கலாம். சரி, அதெல்லாம் நாங்க செய்ய போறது நாங்க தேவையில்லைன்னு ஒதுக்கிவிட்ட கழிவு பேப்பரோ கழிவு பொருட்களையோ இருந்துதான் இதை தயாரிக்க போறோம். காசுக்கு நாங்க வாங்கி இதையும் தயாரிச்சு பார்க்கல. இதெல்லாம் எங்களோட வீட்டிலேயே நாங்கள் தேவையில்லைன்னு போட்ட நைலோன் நூல்களாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது இலைகள், பலகைகள், மட்டைகள் இதுகளை வச்சுதான் நாங்க செய்ய போறோம். சரியா, இப்ப இதை நாங்க ஒரு எளிமையான கிட்டார் ஒன்றை செய்யறதாக சொல்லும். கிட்டார்னா தெரியும் தானே பிள்ளையர், இதுல இருக்கிற இலைகளை தட்டைகளை சத்தம் வரும். சரியா, நம்ம இப்ப இதுல இருந்து பாருங்க சவுண்ட உருவாக்குற கருவிகள்ல சின்ன சின்ன வித்தியாசம் வரும். இப்ப இதுல நாங்க இந்த இலைய தட்டினாத்தான் சத்தம் வரும். ஆனா இதுல அப்படி இலைகள் ஒன்றுமே இருக்காது. அடுத்ததாக நாங்க மணி மாதிரி செய்த அமைப்பிலையும் அந்த மேற்பரப்பு, அதாவது தகரப்பேணியில அடிக்கும் போதுதான் சத்தம் வருது. அப்ப அது வேற மாதிரி சத்தத்தை உருவாக்குது. இது இலைகளை தட்டைகளை சத்தத்தை உருவாக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து கேட்க சத்தம். சரி, பாருங்க ஒவ்வொன்றில இருந்தும் சத்தம் வரக்கூடிய முறை வேறுபடுது. இப்ப நாங்க வயலின் வாசிக்கிறது தெரியும், மேளம் அடிக்கிறது தெரியும். வயலினிலையும் மேளத்திலையும் ஒரே மாதிரியா சத்தம் உருவாகும். யோசிச்சு பாருங்க. வயலினிலையும்
மேளத்திலையும் ஒரே மாதிரியாய் இசை உருவாக்கப்படுகிறது. வயலின்ல இழைகள் தட்ட வேண்டும். மேளத்துல அந்த தோல் பகுதியை அடிச்சு அதிர வைக்க வேண்டும். இங்க நாங்க என்னத்தை அடிக்க போறோம்? ஒரு வயலின்ல கொண்டு போய் நாங்க என்னத்தை அடிக்கிறோம்? ஒன்றையும் அடிக்கல. அந்த இலைகளை லைட்டா தட்டு அதிர வைக்க அதுல இருந்து சத்தம் வருது. ஆனா ஒரு மேளம்னா 2 சைடும் இருக்கிற தோல்ல அதிர்வை ஏற்படுத்த வேணும். அடிச்சுத்தான் சத்தத்தை உருவாக்க வேணும். சரியா? அப்ப அது அதிர்வு மூலம் சத்தத்தை உருவாக்குது. 2லையுமே அதிர்வு மூலம் சத்தத்தை உருவாக்குது. ஆனா உருவாக்குற மேற்பரப்பு வித்தியாசமானது. அங்க தோல் அதிர செய்ய வேண்டும், இங்க இலைகளை அதிர செய்ய வேண்டும். அப்ப அந்த ஒலி அதிருகின்ற பகுதி வேறுபடுது என்றது நீங்க தெரியும். இதே மாதிரி ஒரு புல்லாங்குழல் எடுக்கும். பப்பாசி குழல் ஒன்று எடுத்து பப்பாசியில குழல் தெரிந்தானே பப்பாசி மரத்துல அந்த குழலை அதுல சிறிய துளைகள் இட்டு ஒரு சைடுல நாங்க பப்பாசின குழல் எடுத்து அதுல நாங்க துளைகளை இட்டு ஒரு சைடை நாங்க மூடி திறந்து ஊதேக்குள்ள சத்தம் வரும். பப்பாசி குழல். அப்ப இத பார்த்தா என்ன மாதிரி இருக்கும்? இது ஒரு நாங்க வழக்கமாக ஊதுகிற இது மாதிரி இருக்கும். இசைக்கருவி புல்லாங்குழல் வாசித்தல் அந்த மாதிரி இருக்குமா? அப்ப புல்லாங்குழல் அதுல இருக்கிற எதை நாங்க அதிருது அப்ப அது நாங்க சும்மா ஊதைக்கே சத்தம் வருதே. அப்ப ஒரு மேளமாக இருந்தால் அது தட்ட வரும். ஒரு வயலினாக இருந்தால் அதுல இலைகளை அருட்ட வேணும்னா மெதுவாக அதுல அதிர்வை கைகளால அதுல அதிர்வை ஏற்படும். இதுல நாங்கள் அப்போ ஒரு புல்லாங்குழல்ல நாங்க எங்க அதிர்வை ஏற்படுத்த வேணும். அது நாங்க ஊதினாலே சத்தம் வருமே. அது மாதிரி பிபி ஊதினா சத்தம் வரும், நாதஸ்வரம் ஊதிக்க சத்தம் வருது, கொம்பு ஊதினா சங்கு ஊதினா. அப்ப ஊதேக்க எப்படி நாங்க எப்படி அதிர செய்கிறோம்? எது அதிர்கிறது? ஒரு மேளம் அதிரும் பொழுது அதன் தோல் பகுதி அடிக்கப்பட்டு அதில் உருவாக்கப்பட்டது. அப்ப ஒரு புல்லாங்குழல்ல நாங்கள் ஊதைக்குள்ள இந்த குழலுக்கு உள்ள இருக்கிற காற்று அதிர செய்யப்படுகிறது. அப்ப இந்த புல்லாங்குழலுக்கு உள்ள என்ன இருக்கிறதுன்னா காற்று. இதுக்குள்ள இருக்கிற வளி வளியத்தான் ஊதி அதிர செய்கிறோம் சொல்லும். அப்ப அதிர்வு கட்டாயம் நடக்கணும். நடந்தாத்தான் சத்தம் உருவாகும். ஆனா அதிர்வு நடக்கிற பகுதி வேறு வேறாக இருக்கு. விளங்குதா? அதிர்வு கட்டாயம் நடக்க வேண்டும். அதிர்வு வந்தாத்தான் சத்தம் வரும். ஆனா நடக்கிற பகுதி அதிர்வு நடக்கிற பகுதி ஒவ்வொரு இசைக்கருவிகளுக்கும் வேறாக இருக்கு. சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விடயம் ஒலியை பிறப்பிக்கக்கூடிய கருவிகளை எப்படி உருவாக்கலாம், ஒலியை பிறப்பிக்கக்கூடிய கருவிகளை எப்படி நாங்க உருவாக்கலாம் என்றதுதான் இப்ப பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாங்க படிச்ச விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லை என்று சொன்னா நாங்கள் இதுல ஒரு கேள்வி எழுதி கொண்டு பார்க்க முடியும். கேள்வி எழுதுங்க.
சரி பிழை இடுக. சரி பிழை இடுக. அதிர்வு மூலம் ஒலி உருவாகும். அது சரியா பிழையான்னு சொல்லி போட்டுக்கொள்ளும். அதேபோல இரண்டாவது, ஒலியை உருவாக்குபவை ஒலி முதல் ஒலி முதல்கள் எனப்படும். இது சரியா பிழையான்னு போட்டுக்கொள்ளும். பார்க்கிறோம். அதிர்வு மூலம் ஒலி உருவாகும்ன்றது சரி. கட்டாயம் அதிர்வு நடக்க வேண்டும். அது சரியானது. இரண்டாவது, ஒலியை உருவாக்குபவை ஒலி முதல்கள் எனப்படும். அதுவும் சரியானது. சவுண்டை உருவாக்கினால் நாங்கள் ஒலி முதல்கள் என்று சொல்லுவோம். சரியா? இப்ப இன்றைய வகுப்பு உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதோட இன்றைய வகுப்பை நாங்கள் முடிச்சு கொள்ளுவோம். தேங்க்யூ.